ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்ஜிடி டிஆர்பிக்கான சோஷியல் சயின்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் 3 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, ஒரு கொஸ்டின் வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் இல்லை, இன்னொரு கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ஸ்டார் கொஸ்டின் சொல்லக்கூடியதில் 4 ஆப்ஷனுமே ராங்காக இருக்குது. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே ராங்காக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும், அதை பார்க்கலாம். அப்போ இந்த டவுட்டாக இருக்கிற கொஷினும் ஒரிஜினல் ப்ரூஃப் இல்லாத கொஷினுக்கும் இப்போ நான் சொல்லுவேன், குறுக்க அந்த கொஷின் வரும், நான் சொல்கிறேன். அந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். எல்லோரும் பார்க்கட்டும், எல்லாருக்கும் பயன்படட்டும். ஓகேங்களா? ஏன்னா அப்ஜெக்ஷன் போடுறதுக்கு தேவை இல்லையா, அது எல்லாருக்கும் அது பயன்படும். இப்போ கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் 151வது கொஸ்டின் பாருங்கள். எந்த 2 நாடுகள் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா, ரஷ்யா. இது எதில் இருக்குன்னா 10th இருக்குது, பேஜ் நம்பர் 295 இருக்கும், பாருங்கள். அடுத்த கொஸ்டின், மதுராவுக்கு அருகே கோவர்த்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு கோவிலை அமைத்தவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th term 3 பேஜ் நம்பர் 133 இருக்கும். அடுத்த கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்.சி. ராஜா. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 130 இருக்கும். அடுத்த கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பநாடு ஏரி, மலபார் கடற்கரை, வேம்பநாடு ஏரி, மலபார் கடற்கரை, சிலிக்கா ஏரி, மகாநதி டெல்டா, கொல்லேரி ஏரி, கோதாவரி கிருஷ்ணா நதி இடையே, பழவேற்காடு ஏரி, தமிழ்நாடு ஆந்திரா எல்லை. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள், 3, 4, 2, 1. 3, 4, 2, 1 எதில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எதுக்குன்னா 154க்கு ஆப்ஷன் பி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பேஜ் நம்பர் 146 இருக்கும். அடுத்த கொஸ்டின், சமண மத ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அர்த்த மகதி பிராகிருத மொழி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 7th term 3 பேஜ் நம்பர் 153 இருக்கும். அடுத்த கொஸ்டின், சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் எந்த 3 நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். இது எந்த புக்கில் இருக்குன்னா 10th புக்கில் பேஜ் நம்பர் 301 இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு புவியிடை கோட்டை இருமுறை கடக்கிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜையர் ஆறு. இது எந்த புக்கில் இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 168 இருக்கும். அடுத்த கொஸ்டின், மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, பதுங்கு குழி போர் முறை. இது டைரெக்டாகவே புக்கில் இருக்குது. எந்த புக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 7 இருக்கும். அது இல்லாமல் பின்னாடி பயிற்சி வினாக்களில் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு அதில் இந்த கொஸ்டின் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மிட்வே போர். இது எந்த புக்கில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 37 இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லெனின். இது எந்த புக்கில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 2 இருக்கும். அடுத்த கொஸ்டின், வேத காலத்தில் பொதுமக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டனர்? இந்த கொஸ்டின் வந்து டவுட்டில் இதுக்கு ஆன்சர் வந்து விஸ்ஸு. ஆனால் விஸ்ஸுக்கான பொருள் என்ன அப்படின்னா குடும்பம், குலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அப்போ பொதுமக்களை குடும்பமாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. மற்ற 3மே வராது. விசுன்றது குடும்பம், குலன்ற பொருளில் இருக்குது. இதுவும் டவுட்டில் தான் இருக்குது இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்டில் இருக்கும். நான் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன்.
ஓகேங்களா. இது வந்து விஸ் வந்து எதில் இருக்குது, விஸ்க்கு பக்கத்தில் அது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹிஸ்ட்ரி புக் பாருங்கள். அதில் பேஜ் நம்பர் 33ல் அரசர் பொதுமக்களிடம் வரி வசூலித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மக்களுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் விஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் இது நான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சரிதான் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால் விஷ்ன்னு அதில் கொடுத்துருக்கேன். மற்ற 3 ஆனால் வராது. ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் பேஜ் நம்பர் 33ல் இருக்கும் பாருங்கள். இது ஒரு கொஸ்டின் வந்து டவுட். அடுத்த கொஸ்டின் 162 பொறுத்துக. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இந்தியாவுக்கு வந்து தச்சின் கங்கோத்ரி, யூஎஸ்ஏ வந்து மெர்க்முர்டே, தென் துருவம் ஆஸ்ட்ராலிஸ், வட துருவம் பொரியாலிஸ். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா 2, 1, 4, 3. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 181ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மலையிடை பீடபூமி அல்ல? கரெக்ட் ஆன்சர் அரேபிய பீடபூமி. இது வந்து 6th டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 162ல் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மலையிடை பீடபூமிகள்லாம் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. எதுனா இது 3: அனடோலியா பீடபூமி, ஈரான் பீடபூமி, திபெத்திய பீடபூமி. இது 3மே வந்து மலையிடை பீடபூமி. இப்போ எது வராதது அப்படின்னா, எது தப்பானது அப்படின்னா அரேபிய பீடபூமி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மன்சப்தாரி முறையில் மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் முறைக்கு பெயர் யாது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சவார். இது எந்த புக்கில் இருக்குன்னா 7th டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 138ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1 பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். கூற்று 2 சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 2 கூற்றுகளும் சரி. இது எந்த புக்கில் இருக்குன்னா 6th டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 178ல் இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், 3 தலைமுறை சேரர்களின் வரலாற்றை கூறும் கல்வெட்டு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புகழூர் கல்வெட்டு. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 41ல் இருக்கும். உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஹரிலால் ஜே கனியா. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த புக்கில் பேஜ் நம்பர் 83ல் இருக்கும் பாருங்கள். ஒரு கட்டத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்வரும் குறியீடுகளை பயன்படுத்தி பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக தான். பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள், காற்று அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள், நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம், ஆற்றின் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம். அப்போ பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் அரட்டு, காற்று அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் யார்டம், நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் லேபிஸ், ஆற்றின் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் வீழ்ச்சி குடைவு. இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன நமக்கு தெரியும். என்னென்னா 2, 3, 4, 1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 183, 185, 187, 188. ஏன் இத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொறுத்துக கொஸ்டின் எல்லாமே ஒவ்வொரு பக்கத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்து மாற்றி அப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரே இடத்துலேருந்து கேட்குறதில்ல. ஓகேங்களா. இது ஒவ்வொன்றும் ஒரு டெஃபினேஷனில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை எங்கு இருக்கிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி புதுடெல்லி. இது டைரெக்டாக இருக்கும், பாக்ஸில் இருக்கும். எந்த புக்கில்னா 6th புக்கில் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 134ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? 4 ஆப்ஷனில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறானது. ஓகேங்களா. மற்ற 3 வந்து சரியானது.
ஆப்ஷன் டிக்கு என்ன ஆன்சர் வரும்னா எல்லாமே வந்து மற்ற 3 ஆப்ஷன் வந்து நீர்ச்சந்தி. இது ஆப்ஷன் டின்றது வந்து நிலச்சந்தி தான். பனாமா நிலச்சந்தி தான் இருக்குது, நீர் சந்தி கிடையாது. அதுவும் அது எந்த நாடுகளுக்கு இடையே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இதுக்கு என்ன வரும்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இணைப்பு அப்படின்னு வரும் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் தவறான இணை. இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th term 3 பேஜ் நம்பர் 169 இருக்குது. அடுத்தது 6th புக்லேயும் இருக்குது. 6th term 1 பேஜ் நம்பர் 182 183. இதுதான் தவறான இணை இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 2 புக்லேயுமே இருக்கும் பாருங்கள். 182 84 இருக்கும் 6th term 1ல், 7th term 3ல் 169 இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூறுகளை ஆராய்க. இதுதான் டவுட்காக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? என்ன டவுட் அப்படின்னா, இதில் 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வாக்கியத்திற்கான ஆன்சர் வந்து டைரெக்டாக புக்கில் இருக்குது. மற்ற 2 வாக்கியம் இல்லை, ப்ரூஃப் இல்லை. ஓகேங்களா? அப்போ அதனால் அந்த 2 தான் ஆன்சராக இருக்குன்ட்டு நான் ஏன்னு குறிச்சிருக்கேன். மற்ற 2 ஆன்சராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ 4 ஆப்ஷனில் எது வேணாலும் வரலாம். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அந்த புக் எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு, என்ன பேஜ் நம்பர் முதற்கொண்டு போடுங்க. எல்லாருக்கும் பயன்படட்டும். இப்போ ஃபஸ்ட்டு 2 வாக்கியம் இருக்கு இல்லையா, நீர்க்குள் படுகைனா என்ன, நிலத்தடி நீர் மட்டம்னா என்ன, அது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 120 121. எந்த புக் 11th ஸ்டாண்டர்டில் ஜாக்ராஃபி புக்கில் பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? வேறு புக்கில் பார்க்கலாம். ஜாக்ராஃபி புக்கில் 120 121 பேஜில் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கூற்று ஏ, கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதியை கண்டச்சரிவு என்கிறோம். காரணம் ஆர். இது கண்ட மேலோட்டிற்கும் கடலின் மேலோட்டிற்கும் இடையில் ஒரு எல்லையை உருவாக்குகின்றது. இது ரெண்டுமே வந்து கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. கூற்றுக்கான காரணம் விளக்கம் வந்து சரியானது தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 208 இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தளபதி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சர் ஜான் கிரடாக். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 75 இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிப்பவர். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனும் தப்பு. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் ஆன்சராக வரும். இதுதான் ஸ்டார் கொஸ்டின் சொன்னேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. இது டைரெக்டாகவே புக்கில் இருக்குது. இது ஸ்டார் கொஸ்டின் சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான ப்ரூஃபோடு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதுவும் நான் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த வீடியோக்கான ஸ்டார் கொஸ்டினுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 279 இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? 279 இந்த லைன் இருக்கும். அது வந்து எதுக்கு, சட்டமன்றத்தின் அமைப்பு அதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த லைன் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிப்பவர் வந்து ஆளுநர்னு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பின்னாடி பயிற்சி வினாக்கள் இருக்கும் இல்லையா, அதில் சரியான விடையில் அது எந்த பேஜ் நம்பர் 283 அந்த பேஜில் இருக்கும் பயிற்சி வினாக்கள். அதுலேயும் இந்த கொஷின் கொடுத்து, இந்த கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த கொஷின் கரெக்டாக டைரெக்டாகவே கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் இந்த 3 ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிரதம அமைச்சர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஆளுநர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து அந்த ஆளுநர் தான் அந்த இடத்துல வரணும். இப்போ இதுக்கு எல்லாருக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்க. அஃபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும், பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஜொஷிலா கணவாய், ஜெலிப்லா கணவாய், காரகோரம் கணவாய், பொமிடிலா கணவாய். ஜொஷிலா கணவாய் வந்து இமாச்சல பிரதேசம், ஜெலிப்லா கணவாய் சிக்கிம், காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர், பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3-1-4-2 3-1-4-2 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள். இதான் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எந்த புக்கில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 143 இருக்கும்.
அடுத்த கொஸ்டின் அடுத்தது பொறுத்து கொடுத்துருக்காங்க. கஞ்சன்ஜங்கா, சிம்லிபால், நந்தாதேவி, திஹேக் திபங். கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குன்னா சிக்கிம், சிம்லிபால் ஒடிசா, நந்தாதேவி உத்தரகாண்ட், திகேங் திபக் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது. இது எல்லாமே உயிர்கோள காப்பகங்கள். இதை எந்தெந்த மாநிலத்தில் அந்த உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் 3, 2, 4, 1. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எதில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 160 இருக்கும். அது வந்து இது வாக்கியத்தில் கொடுக்கல, மேப்பில் கொடுத்துருப்பாங்க. மேப் இது வந்து ரெட் கலர் டாட் இப்படி வச்சு கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், ரெட் கலர் டாட் இப்படி வச்சு அது பக்கத்தில் அது எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லி அருணாச்சல பிரதேசமா திஹேங் திபக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது பாருங்கள். அடுத்தது கீழ்கண்ட வரிகளில் புனித ரோமானிய பேரரசர் சார்லே மெக்னனின் சமகாலத்தவர் யார்? இதுதான் வந்து டவுட் கொஸ்டின்னா இதுக்கான ஆன்சர் ப்ரூஃப் இல்லை, ஒரிஜினல் ப்ரூஃப் இல்லை. ஆன்சர் வந்து பியா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு ப்ரூஃப் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஆன்சர் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆரவீடு வம்சத்தில் உருவாக்கப்பட்ட புதிய தலைநகரத்தின் பெயர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெனுகொண்டா. இது வந்து எதில் இருக்குன்னா 7th term 2ல் பேஜ் நம்பர் 170 இருக்கும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. சரத்து கொடுத்துருக்காங்க. சரத்து 78 எதை சொல்லுது அப்படின்னா ஆன்சர் சொல்லிடுறேன். பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். சரத்து 361 குடியரசுத் தலைவரின் தனிச்சலுகைகள். சரத்து 352 நெருக்கடி நிலை. சரத்து 72 நீதித்துறை அதிகாரம். இப்போ கரெக்ட் ஆன்சர் 4, 3, 2, 1. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது வந்து எதில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 265 to 267 இந்த 2 பேஜில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்கும் அந்த இது சரத்து. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். பின்வரும் வாக்கியங்களில் ஒன்று உண்மை அல்ல. இந்த 4 வாக்கியத்தில் எது உண்மை அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திய சுரங்கப் பணியகம் ராஞ்சின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. இந்திய சுரங்கப் பணியகம் வந்து நாக்பூரில் இருக்குது. மற்ற 3 வந்து சரி, அதுதான் அந்தந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, எந்த புக்கில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 179, 186 அதான் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள். இப்போ எது டவுட் கொஸ்டின் எந்த நம்பர்னு நான் சொல்லிடுறேன். இந்த 177 இந்த கொஸ்டின் வந்து ப்ரூஃப் இல்லை, ஒரிஜினல் ப்ரூஃபு இல்லை. அடுத்து 174 இது டைப் டி கொஸ்டின் டைப். இது உங்கள் கொஸ்டினில் பார்த்துக்கோங்க. 174 வந்து ஸ்டார் கொஸ்டின், எல்லாருக்கும் மார்க் கொடுக்கணும். அடுத்து 171 அது டவுட்டு. ஓகேங்களா, ஏன்னா இது எந்த ஆன்சர் வேணாலும் வரலாம். 2 ஆன்சர் வந்து ஒரிஜினலாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து இந்த 161வது கொஸ்டின். இது கரெக்டு தான், விஸ் கரெக்டாக, மற்ற 3 ஆன்சராக வரல. இப்போ விஸ் கரெக்டாக தான் இருக்கும், இதுவும் டவுட்டு. ஓகேங்களா, நான் முன்னாடி அந்த நம்பர் போட்டுறேன் என்னென்ன கொஸ்டின் டவுட்டு அப்படின்னு. 171, 161 இதுதான் வந்து டவுட் கொஸ்டின். 177 வந்து ப்ரூஃப் இல்லை, நாட் ப்ரூஃப். 174 வந்து ஸ்டார் கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.